உலகினுடைய 20 to 25% எண்ணெய் பயன்பாட்டுக்கு காரணமாக உள்ள ஹொர்மோஸ் ஜலசந்தி, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சோதனை சாவடியாக மாற்றியிருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேரல் ஆஃப் ஆயில்ஸ் ஹொர்மூஸ் ஜலசந்தி வழியாக கடந்து செல்கின்றன. இந்த ஹொர்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடுது. சோ இதனுடைய விளைவா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% கப்பல் போக்குவரத்து தடைபட்டிருக்கு. 3200க்கும் அதிகமான கப்பல்களினுடைய இயக்கம் இப்பொழுது முடங்கி இருக்கு. அதே நேரத்தில் ஈரான் இந்த ஹொர்மூஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய எல்லா கப்பல்களையும் தடை செய்யவில்லை. அது மேற்குலகு சார்ந்த கப்பல்களை, வெஸ்டர்ன் வேர்ல்டு சார்ந்த கப்பல்களை தடை செய்து மற்றவர்களை அனுமதிக்கிறது. உதாரணமா இப்போ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையினுடைய விளைவாக சில இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பான அனுமதியை அது அளிச்சிருக்குது. அதே மாதிரி போர் தொடங்கியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1,10,00,000க்கும் அதிகமான எண்ணிக்கையிலான பேரல் எண்ணெய்கள் சைனாவுக்கு போய் சேர்ந்திருக்குது. ஆனா அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ நாடுகளுடைய கப்பல்களுக்கு முழுமையான தடையை அது விதிச்சிருக்கு. அதையும் மீறி செல்ல முயற்சி செய்யும் கப்பல்கள் தாக்கப்படுகின்றன, கைப்பற்றப்படுகின்றன. அப்போ யாருக்கு எண்ணெய் கிடைக்க வேண்டும், யாருக்கு எண்ணெய் கிடைக்க கூடாது அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடிய ஒரு அதிகார மையத்துல இப்போ ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது. எதற்கு மத்தியில ஈரான் தோற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ட்ரம்பினுடைய இந்த வெற்று முழக்கங்களுக்கு மத்தியில். சோ அப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸினுடைய க்ளோஷர் ஏன் முக்கியம்? ஏன்னா இது வெறுமனே ஒரு பிளாக்கேட், இடைமறிப்பு அல்ல. இது ஒரு டோல் பூத் நடவடிக்கை, அதாவது சுங்கச்சாவடி நடவடிக்கை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா தன்னுடைய 40%க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு ஈரானுடைய நன்மதிப்பை தான் சார்ந்து இருக்குது. அதே மாதிரி ஈரானுடைய உதவியோடு சைனாவுக்கு பாத்தீங்கன்னா மிகவும் மலிவாக எண்ணெய் கிடைக்கிறது. அதற்கு பகரமாக சைனா ஈரானுக்கு போர் தளவாடங்களையும் தொழில்நுட்பத்தையும் தந்திரங்களையும், அதாவது போர் தந்திரங்களையும் அளிக்குது. ஆனா மேற்குலகனுடைய நிலை என்ன? குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல், நேட்டோ நாடுகளுடைய நிலை என்ன? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேரலுக்கு $100 அப்படிங்கிற ரீதியில எண்ணெயினுடைய விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸினுடைய பற்றாக்குறையாலும் மேற்குலகு பாதிக்கப்பட்டிருக்கிறது. சோ அப்போ ஈரானுடைய இந்த நடவடிக்கை தோல்வி பயத்திலோ பதற்றத்திலோ மேற்கொள்ளப்பட்டதல்ல. இது கட்டமைப்பு, அதாவது ஒரு நீண்ட நெடிய போருக்காக வருடக்கணக்கில் நன்கு திட்டமிடப்பட்ட நேர்த்தியான தொலைநோக்கு கட்டமைப்பு இது.